Hey guys, welcome to our channel RZ Creation YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி AA பேட்டரியில இருந்து 220 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ற இன்வெர்ட்டர் தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. Let's get it start. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மொபைல் ஃபோன் சார்ஜர் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் கழட்டி எடுத்துக்கோங்க. சால்டரிங் யூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கோங்க. நான் கழட்டி எடுத்துட்டேன், நீங்கள் பார்த்து கழட்டி எடுத்துக்கோங்க. அதில் மொத்தம் லெஃப்ட் சைடில் 4 பின், ரைட் சைடில் 2 பின் இருக்குங்க, அது பார்த்துக்குங்க. அடுத்தது 1K ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. இதோட விலை ₹1 ₹2 சம்திங் தான் வரும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கலாம், அப்படின்னா தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் மாட்டும் போது ஃபிட்டாக இருக்கும். கட் பண்ண பிறகு இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. மாட்டுறங்காட்டி வளைச்ச பிறகு அதை மேலே ஒரு சைடு 4 பின், சைடு 2 பின் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மரில். அது மேல் சைடு இருக்க ஃபஸ்ட்டு 2 பின்லேயுமே நம்ம சால்டரிங் யூஸ் பண்ணி அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். சால்டரிங் வைக்கல பார்த்து பொறுமையாக வைங்க, கை சுட்டுக்காமல் வச்சுக்கலாம். நம்ம அதில் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி டிரான்சிஸ்டர், இதோட மாடல் நம்பர் வந்து D882, இந்த டிரான்சிஸ்டர் மாடல் நம்பர். இது எல்லா எலக்ட்ரானிக் கடையிலையும் கிடைக்கும். ஒரு பீஸ் ₹10 சம்திங் தான் வரும், கேட்டு வாங்கிக்கோங்க. நான் வீடியோ காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க, அப்படின்னா தான் நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி வளைச்சி இப்போ இங்கே நம்ம சால்டரிங் வச்சுக்கலாம். எங்கே வைக்கணும்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. 4 சைடு இருக்கிற பின்னு, 2 சைடு இருக்கிற பின்னுக்கு கீழே செகண்டாக 2 சைடில் செகண்டாக இருக்கிற பின்னுக்கு நம்ம சால்டரிங் வச்சுக்கலாம். இப்படி கரெக்டாக பார்த்து சால்டரிங், அது அப்படியே நின்றுக்கும், அது எங்கே இதாகாமல். இந்த மாதிரி ஃபுல்லாக சால்டரிங் வச்சு முடிச்சிடலாம். சால்டரிங் இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு நான் இந்த மாதிரி தான் இருக்கும், இது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் டைட்டாகவே நல்லா ஃபிட்டாக உட்காந்துக்கும். அடுத்தது ஒரு சின்ன ஒயர் பிட் எடுத்துக்கோங்க. அதில் அந்த 4 சைடு இருக்க ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கலாம் நம்ம டிரான்சிஸ்டரில். அதில் லெஃப்ட் சைடு இருக்கிற பின்னுக்கு ஒரு ஜாயிண்ட்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் 4 சைடு பின்னு இருக்கலாம், அதில் வந்து செகண்ட் பின்னு நீங்கள் வீடியோவில் பார்த்து அதே மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னி 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்காட்டி இந்த 2 ஒயர் யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஒயரை டிரான்சிஸ்டர்லேயுமே சால்டரிங் பண்ணிக்கோங்க, ஒரு ஒயரை. இன்னொரு ஒயரு அந்த ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணோம்ல, அதை ரைட் சைடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி பல்ப் ஹோல்ட்ரு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஒயர் பார்த்து பல்ப் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் 2 கம்பி இருக்கும், அது 2த்தையும் நம்ம வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணி இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும்படியாக இருக்கும். ஒவ்வொரு இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா புரியும். அடுத்தது நம்ம அதை பேக் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் டைமண்ட் செட் கொடுக்குறேன் பாருங்க, இது மாதிரி வச்சு சுவிட்சும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரியிலிருந்து வர ஒயரில் நடுவில் கட் பண்ணி அதுக்கு அங்கே சுவிட்ச் வச்சுருங்க, சுவிட்ச் வச்சுக்கோங்க. இப்போ அந்த நான் டைமண்ட் செட் கொடுத்த மாதிரி கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு அங்கே சுவிட்சு ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு சால்டரிங் பண்ணிக்கலாம். அதுக்கு சால்டரிங் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயர்டே சால்டரிங் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. அடுத்தது இதை உள்ளே வச்சு நம்ம அப்படியே பேக் பண்ணலாம். இது அப்படியே ஒரு சதுர ஷேப்பில் வரும். இதே மாதிரி க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு ஃபெவிகால் இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன்.
பண்ண பிறகு இது அப்படியே ஒரு சைட்லெலாம் க்ளூ போட்டு ஒரு சதுர ஷேப்பில் கொண்டு வந்து பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இப்படி தான் கைஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எரியுதான்ட்டு. இது நல்லாவே எரியுது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சது. இந்த இன்வெர்ட்டரில் இந்த மாதிரி 0.5 வால்ட் பல்பு தான் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜு, சிஎஃப்எல் பல்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நான் மேலே இந்த ஐ கார்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கும் வரை உங்கள்